வணக்கம். எடப்பாடி பழனிசாமி, ஜி.கே. வாசன் 2 பேருமே சந்தித்து பேசினாங்க. அதுவும் ஜி.கே. வாசன் வந்து சேலத்தில் போய் எடப்பாடி பழனிசாமி நேராக சந்தித்து பேசினார். அப்படி பேசும்போதே தெரியும் பாஜக வந்து அவரை தூத்து விட்டுருக்காங்க. ஒருங்கிணைந்த அதிமுக உருவாக்குறதுக்கு தான் ஜி.கே. வாசன் போய் எடப்பாடி பழனிசாமிகிட்ட பேசினார் அப்படிங்கிற மாதிரி எல்லாத்துக்குமே தெரியும். ஆனால் வந்து இது வந்து சும்மா ஒரு அரசியல் சார்ந்து பேசல, சும்மா மரியாதை நிமித்தமான ஒரு சந்திப்பு அப்படிங்கிற மாதிரி ஜி.கே. வாசன் வெளியே பேசினார். ஆனாலும் உள்ளே நடந்த சில விஷயங்கள்லாம் பற்றிலாம் இப்போல்லாம் தகவல் வந்துருக்குது. என்ன தகவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜி.கே. வாசன் வந்து ஒருங்கிணைந்த அதிமுக உருவாக்குங்க, ஏன் ஓபிஎஸ் என்ன பண்ணார், செங்கோட்டையன் என்ன பண்ணார், டிடிவி தினகரன் என்ன பண்ணார், சசிகலா என்ன பண்ணாங்க, சசிகலாலாம் உங்களுக்கு முதலமைச்சர் பதவி கொடுத்துட்டு போனாங்களே. இப்போ ஒருங்கிணைந்த அதிமுக அப்படின்னா ஒரு வலுவான ஒரு இயக்கமாக இருக்கும். அப்படிப்பட்ட இயக்கம் வந்து கண்டிப்பாக திமுகவுக்கு மிகப்பெரிய ஒரு டஃப்பாக கொடுப்பாங்க. நம்ம கூட கூட்டணி வர்றதுக்கும் எல்லா கட்சியும் இந்த மாதிரி தயக்கம்லாம் காட்ட மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தார். ஆனால் எடப்பாடி பழனிசாமிக்கு இவங்க யாரையுமே சேர்க்கறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படிங்கிறதுல உறுதியாக இருக்கார். கட்சிக்காரங்களாக இருந்தால் இப்போ ஜி.கே. வாசன் மாதிரி போய் யாராவது ஒருத்தவங்க பேசியிருந்தாங்கன்னா செங்கோட்டையன் மாதிரி தூக்கி வெளியே எறிஞ்சிருப்பார். ஜி.கே. வாசன் தனியாக கட்சி வச்சிருக்கிறாரு. அதனால வந்து அவர் வந்து கூட்டணி கட்சிக்குள்ளே இருக்கிறாரு. அவர் வந்து சொல்கிறாரு அப்படின்னாலும் அவர் வந்து கண்டிப்பாக வந்து பாஜகவோட தூதுவராக தான் அவர் வந்திருக்கிறார். கண்டிப்பாக ஜி.கே. வாசன்கிட்ட இவர் பேசுகிற அத்தனை விஷயம் பாஜக மேலிடத்துக்கு போகும் அப்படிங்கிறது அவருக்கு தெளிவாக தெரியும். அதனால கொஞ்சம் கோவத்தை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டார். அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஓபிஎஸ் கடந்த 2021 சட்டமன்ற தேர்தலில் நம்ம கூட இருக்கும்போது கூட நம்ம ஏன் தோற்று போனோம் அப்படிங்கிறது ஒரு கேள்வியை வந்து எழுப்பியிருக்கிறார். ஓபிஎஸ் வந்து அப்போ வந்து துணை முதலமைச்சர் இருந்தார், கட்சியில் ஒருங்கிணைப்பாளராக இருந்தார், எல்லாமே நம்ம கூட இருந்தார். ஆனால் தென் மாவட்டங்களில் ஏன் இவ்வளோ பெரிய தோல்வி வந்துச்சு அப்படின்னா, இவர் சொல்கிற ஒரு விஷயம் காரணம் இதை ஏற்றுக்க முடியவே முடியாது. ஓபிஎஸ் மேலே வந்து இவர் சொல்கிற குற்றச்சாட்டுகளை ஏற்றுக்க முடியாத அளவுக்கு தான் இருக்குது. வேட்பாளர்களுக்கு பணம் கொடுக்கல, இவர் வந்து தான் சிஎம்மாக இருந்தார், இவர் தான் எல்லா பணத்தையுமே ஆட்டையை போட்டார், இவர் தானே வேட்பாளர்களுக்கு 2021 காசு கொடுக்கணும், வேட்பாளர்களுக்கு காசு கொடுத்துருக்கணும். இவர் வந்து என்ன செய்கிறாரு, தென் மாவட்டம் டெல்டா மாவட்டங்களில் ஓபிஎஸ்க்கு வந்து காசை கொடுத்துருங்க அப்படின்னு சொல்கிறார். ஆனால் ஓபிஎஸ் என்ன பண்ணியிருக்காரு, இந்தாங்க கட்சிக்கு என்னுடைய தொகை, துணை முதலமைச்சர் அப்படிங்கிற முறையில் என்னுடைய தொகை, ஒருங்கிணைப்பாளர் அப்படிங்கிற முறையில் என்னுடைய தொகை இந்தாங்க பிடிங்க, நீங்கள் வச்சுக்கோங்க, நீங்கள் வந்து வேட்பாளர்களுக்கு பிரித்து கொடுத்துக்கங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. கடைசியில் எடப்பாடி பழனிசாமி செஞ்ச வேலை சுத்தமாகவே அவர் மறந்துட்டார். தென் மாவட்டம் டெல்டா மாவட்டங்களில் நம்ம தோற்றதுக்கு, அதிமுக தோற்றதுக்கு மிக முக்கியமான காரணம் ஓபிஎஸ் வந்து வேட்பாளர்களுக்கு பணம் கொடுக்கல. ஏன் பணம் கொடுக்கணும், எல்லாம் மினிஸ்டராக இருந்தவங்க தானே, எல்லாம் சம்பாரித்தவங்க தானே, கான்ட்ராக்டுக்காரங்கள்ட்ட எல்லாம் காசை சம்பாரித்தவங்க தானே, போட்டு பார்த்தாங்கள்ல. ஏன் உதயகுமாருக்கு செய்யலை, ஏன் திண்டுக்கல் சீனிவாசன் செய்யலை, ஏன் ராஜன் செல்லப்பா செய்யலை, ஏன் செல்லூர் ராஜு செய்யலை அப்படிங்கிற கேள்வி வேறு எழும்ல. அவங்களாம் யாருமே செய்ய மாட்டாங்க, ஓபிஎஸ் மட்டும்தான் செய்யணுமா? சரி, ஓபிஎஸ்க்கு கட்சியில் பொறுப்பு இருக்குது, என்ன பதவி, துணை முதலமைச்சர் கொடுத்தீங்க, ஒருங்கிணைப்பாளர் அப்படிங்கிற ஒரு பதவியை கொடுத்தீங்க. ஆனால் ஓபிஎஸ்ஸே தோக்கடிக்கிற வேலையை பார்த்தீங்கல்ல. வன்னியர்களுக்கு 10.5% இடஒதுக்கீடு கொடுக்கறதுக்கு முன்னாடியே, சட்டமன்றத்தில் பேசுறதுக்கு முன்னாடியே ஓபிஎஸோட கலந்து ஆலோசனை பண்ணாரா? இது ஓபிஎஸ் நாலேஜுக்கு போன பிறகு ஓபிஎஸ் வந்து இது தேர்தல் சமயம், இந்த சமயத்தில் நீங்கள் இது போல் இருந்தீங்கன்னா அப்படின்னா தென் மாவட்டங்களில் மிகப்பெரிய அளவில் அதிமுகவுக்கு வாக்கு வங்கி அடிபடும், நீங்கள் இப்போ செய்யாதீங்க, தேர்தல் முடிஞ்ச பிறகாவது நீங்கள் பேசுங்க, இது சம்மந்தமாக பேசுங்க அப்படின்னு பேசினப்போ எடப்பாடி பழனிசாமி அதை கேட்கல. என்னுடைய வெற்றி கொங்கு பெல்ட்டில் நாங்கள் ஜெயிக்கணும் அப்படின்னம்னா எங்களுக்கு வன்னியர்களோட சப்போர்ட்டு தேவை. கொங்கு பெல்ட்டு, வட மாவட்டம், சென்னை இந்த மாதிரி மாவட்டங்களில் மட்டும் நாங்கள் ஜெயித்தாலே ஆட்சி அமைச்சிட முடியும், எங்களுக்கு தென் மாவட்டம் டெல்டா மாவட்டம் தேவையே கிடையாது எங்களுக்கு அப்படின்னு சொல்லி தான் இந்த அறிவிப்பு அறிவித்தார். அதனால் என்னாச்சு, அவரால் ஜெயிக்கவே முடியல. கொங்கு பெல்ட்டில் ஓரளவுக்கு வன்னியர்களோட ஓட்டு அதிமுக பெற முடிஞ்சதை தவிர வன்னியர்களுக்குமே வந்து அவர் வந்து மிகப்பெரிய ஒரு மோசடி பண்ணிட்டார். இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை தான் இருந்தது. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தென் மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்களில் வந்து தோற்றதுக்கு, அதிமுக தோற்றதுக்கு ஓபிஎஸ் வந்து வேட்பாளர்களுக்கு பணம் கொடுக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டார். ரெண்டாவது வந்து கட்சிக்கு அப்படின்னு நம்ம வேட்பாளர் ஒருத்தரை நிறுத்துகிறோம், செல்வாக்குள்ள நபர்களை நிறுத்துகிறோம் அப்படின்னம்னா எனக்கான ஒரு இதை கொடுங்க, எனக்கு இத்தனை சீட்டு வேணும், தென் மாவட்டங்களும் சரி டெல்டா மாவட்டங்களும் நான் தான் வேட்பாளர் நிறுத்துவேன் அப்படின்னு ஒரு இதை கேட்குறாரு. அப்புறமா முதலமைச்சர் அப்படிங்கிற ஒரு இதை கேட்குறாரு. அப்புறமா அவர் ஆதரவாளர்களுக்கு அமைச்சர் அப்படிங்கிற ஒரு பதவியை கேட்குறாரு. இப்படி தொடர்ந்து வந்து டார்ச்சர் கொடுத்துக்கிட்டே இருக்கிறாரு. அவருக்கு வந்து நம்ம கூட இருக்கிறது வந்து சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்லி தான் கட்சியில் இருக்கிற சீனியர்கள் எல்லாமே என்ன செஞ்சாங்க, அவரை விட்டு விலக்கி விட்டாங்க அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து சொன்னார். இவர்கிட்ட சொல்லியிருக்கார், ஜி.கே. வாசன்கிட்ட சொல்லியிருக்கார். இதெல்லாம் வந்து நம்புகிற மாதிரியாங்க இருக்குது, ஏன் இப்படி பேசுகிறாருன்னே தெரியலங்க அப்படிங்கிற மாதிரி தான் ஜி.கே. வாசன் நினச்சிட்டாரு. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா உங்களால் ஒரு மெகா கூட்டணி அப்படிங்கிறத அமைக்க முடியல. தொடர்ந்து தோல்வி தான் கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க. இடைத்தேர்தலை புறக்கணிக்கிறீங்க, நிராகரிச்சுட்டு அதிமுககாரங்க கேட்கும்போது அதுக்கு ஒரு காரணத்தை சொல்கிறீங்க. கட்சிக்குள்ளே வந்து ஒற்றுமை இல்லை அப்படிங்கிறது பரவலாக எல்லா பக்கத்தும் பேசப்படுது. திமுக வலுவாக எதிர்க்கக்கூடிய அளவுக்கு அதிமுக இப்போ இல்லை, பலகீனமாக இருக்குது. திமுக வெஸ் தாவேகா அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை உருவாகி போச்சு.
நீங்கள் இன்னமும் பார்த்தீங்கன்னா கட்சிக்குள்ளே கூட்டணி இதுக்குள்ளே இருக்கிறவங்க எனக்கு துரோகம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தான் வந்து கட்சியை வந்து காலி பண்ணுறீங்க. டிடிவி, ஓபிஎஸ், செங்கோட்டையன், சசிகலா இப்படி எல்லாருமே வெளியே இருக்கிறத தாண்டி நீங்கள் எல்லாத்தையுமே கொண்டு வரலாம்ல அப்படிங்கிற ஒரு கொஸ்டினை வச்சிருக்கிறாரு. ஆனால் அவர் வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா, டிவி தினகரன் கொடுக்குற பேட்டியெல்லாம் டெய்லி நீங்கள் பார்க்குறது இல்லையா, கேட்குறது இல்லையா, என்னை முதலமைச்சர் வேட்பாளரை ஏற்றுக்க முடியாதுன்னு ஒருத்தர் சொல்கிறாரு. அவரை எப்படி கூட்டணிக்குள்ளே நீங்கள் கொண்டு வர முடியும்? அவர் எப்படி வந்து நீங்கள் வந்து எப்படி காம்ப்ரமைஸ் பண்ணிக்க முடியும் சொல்லுங்கள் பார்க்கலாம். அவர் நான் ஜெயிக்கக்கூடாது, அதிமுக ஜெயிக்கக்கூடாது, அதிமுக தோக்கணும் அப்படிங்கிறதுல உறுதியாக இருக்கிறாரு. அவரை எப்படி நீங்கள் கொண்டு வருவீங்க, கூட்டணிக்குள்ளே கொண்டு வருவீங்க? செங்கோட்டையன் கூடயே இருந்து நமக்கு எதிராக செயல்படுறாரு. அவரெல்லாம் எப்படி கூட்டணிக்குள்ளே கொண்டு வர முடியும்? அதுவும் கொங்கு பெல்ட்டில் அவர் வாக்கு சதவீதத்தை குறைக்க பார்க்குறாரு அப்படிங்கிறது. சரி, சசிகலா கடைசி வரைக்கும் உங்கள்ட்ட எதிர்த்து ஏதாவது பேசியிருக்காங்களா? ஒன்றுமே பேசலையே. உங்கள் கூட தானே இருக்கிறாங்க, உங்கள் கூட தானே எல்லாமே நட்பு ரீதியாக பழகுறாங்க, பேசுகிறாங்க. உங்களுக்கு எதிராக எதுவுமே செய்யல. எல்லா தேர்தலையுமே அதிமுக வெற்றி பெறணும் அப்படிங்கிறதுக்காக ரொம்ப சைலண்ட்டாக இது பண்ணுறாங்க. சசிகலாவை நீங்கள் சேர்க்கலாம்ல அப்படின்னு பார்த்தா சசிகலாவெல்லாம் சேர்க்க முடியாது. அவங்கெல்லாம் வந்தாங்கன்னா அவங்க கட்டுப்பாட்டில் கட்சி போயிடும். கட்சி போயிடுச்சுன்னா எனக்கு ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கிடைக்காது. என்னை நம்பி இருக்கிற என் குடும்பத்தார் உறவினர்களுடைய செல்வாக்கெல்லாம் சரிஞ்சிரும் அப்படிங்கிற ஒரு பயம் இருக்குது. அதனால தான் வந்து அதை இது பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இதுக்கு இடையில பார்த்தீங்கன்னா 19ஆம் தேதி பிரதமர் மோடி வந்து சென்னைக்கு வராரு, இதுக்கு கோயம்புத்தூர் வராரு. அவரை சந்திக்கிறதுக்கு எடப்பாடி பழனிசாமி ஒரு மிகப்பெரிய ஒரு பட்டியலோடு இருக்கிறாரு. என்ன செய்ய போகிறாரு, திமுக அமைச்சர்களோட பட்டியலாக எடுத்து வச்சுக்கிட்டு இது மாதிரி அவங்கெல்லாம் ஊழல் பண்ணுறாங்க அப்படின்னு கொடுக்குறதுக்கான ஒரு வேலையை பார்ப்பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதை தாண்டி பார்த்தீங்கன்னா திமுக அரசை தாண்டி மக்களுக்கு ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இப்போ இந்த மழை நீர்லாம் நெல்லெல்லாம் பாதிக்கப்பட்டுருச்சுல, நெல் கொள்முதலோட ஈரப்பத அளவை வந்து 22% மேலே ஏற்றி கொடுங்க அப்படின்னு சொல்லி மக்கள் மேலே, விவசாயிகள் மேலே குறிப்பாக ஒரு அக்கறையோடு வந்து ஒரு மனு கொடுக்கலாம். அதன் மூலமாக பார்த்திங்கன்னா பிரதமர் மோடி கண்டிப்பாக இதை செய்வார். செஞ்சாருன்னா பார்த்திங்களா அதிமுக வந்து விவசாயிகளுக்காக கஷ்டப்படுற ஒரு கட்சி அப்படிங்கிறத நிரூபணம் பண்ணி நம்ம இந்த இதை வந்து பலப்படுத்திக்குவோம், விவசாயிகளோட ஆதரவை நம்ம பெறுவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்தில் இருக்கிறாரு. அதை தாண்டி பார்த்திங்கன்னா கூட்டணி அப்படிங்கிற ஒரு விஷயத்த பேச போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பாஜக வந்து ஏற்கனவே அன்புமணிகிட்ட பேசிட்டாங்க, எல்லாமே பேசி முடிச்சுட்டாங்க. அதை வந்து எடப்பாடி பழனிசாமியும் கன்வே பண்ணிட்டாங்க. அவ்வளோ கொடுக்க முடியாது அப்படிங்கிறதுல அன்புமணி ஒரு நம்பகத்தன்மையான ஆள் அப்படி இல்லை அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி நம்புகிறாரு. எடப்பாடி பழனிசாமி நம்பகத்தன்மையான ஆள் தான். அன்புமணி வந்து அவர் வந்து நம்மளால தான் அதிமுக வெற்றி பெறுது அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்தில் இருக்கிறாரு, பேசுகிறாரு. அவர் நமக்கு தேவைப்படாது அப்படின்னு சொல்லிட்டு ராமதாஸை வந்து பேச்சுவார்த்தை நடத்துகிறாரு. ராமதாஸ் நம்ம கூட இருந்தால் போதும், அன்புமணி நமக்கு தேவையில்லை அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு இருக்குது. ராமதாஸோட பேசுகிறாரு. ராமதாஸும் எடப்பாடி பழனிசாமியோட ஒரு சுமூகமான உறவை வச்சுருக்கிறாரு. அருள், ஜிகே மணி இவங்கெல்லாம் போய் எடப்பாடி பழனிசாமிகிட்ட பேசுகிறாங்க. ஏற்கனவே அருளுக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கும் நல்ல பழக்கம் இருக்குது. கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் கூட அவங்க மூலமாக தான் பேச்சுவார்த்தை நடத்தி பாமக வந்து அதிமுக கூட்டணிக்குள்ளே வர மாதிரி இருந்தது. கடைசி நேரத்தில் வந்து அது மாறி போச்சு. அதுக்கு வந்து அன்புமணி தான் காரணம் அப்படிங்கிற மாதிரி எடப்பாடி பழனிசாமி அன்புமணிகள் மேலே ஒரு கடுப்பில் இருக்கிறார். ஆனால் அன்புமணி வந்து இப்போ 17ஆம் தேதி வந்து சிறை நிரப்பும் போராட்டம் நடத்த போகிறார். அதுக்கு முன்னாடி ராமதாசன் நடத்துகிறார் 12ஆம் தேதி. ஆனால் யாருக்கு அதிக கும்பல் வருதுன்னு பாருங்கள் அப்படிங்கிற மாதிரி அவரும் வந்து ரொம்ப இதாக இருக்கிறாரு. ஆனால் வந்து இப்போ வந்து ராமதாஸுக்கு ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலை என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ அன்புமணியை வெற்றி பெற்று காட்டணும், அன்புமணியை விட நம்ம அதிகமான ஓட்டு சதவீதம் காட்டணும். ஏன்னா இந்த தேர்தலில் கண்டிப்பாக அன்புமணிக்கும் ராமதாஸுக்கும் மிகப்பெரிய ஒரு யார் வலுவான அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை உருவாக்கணும் அப்படிங்கிறதுல இருக்கிறாங்க. ஒருவேளை அன்புமணி வந்து அதிமுக பாஜக கூட்டணியோட தொடர்பு வச்சுட்டாரு அப்படின்னாலும், இவருக்கு ராமதாஸுக்கு வந்து திமுக சைடு போகிறதுக்கான வாய்ப்புகள் குறைவாக இருந்தாலும் வெற்றி பெற முடியாது, வேட்பாளர் நிறுத்தி வெற்றி பெற முடியாது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை ராமதாஸுக்கு இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் வாக்கு சதவீதத்தை அதிகமாக காட்டணும் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்துட்டார். அதனால யாருமே செய்யாத ஒரு விஷயத்த ராமதாஸ் இப்போ செய்ய போகிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, விஜயோட கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க, தாவேகாவோட கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க. அந்த சைடு போனோம்னா இளைஞர் பட்டாளம் ஃபுல்லாக இருக்குது. வன்னியர்களில் நிறைய பேர் வந்து இப்போ தாவேகா சைடு விஜய் சைடு இருக்கிறாங்க. அவங்கெல்லாம் நம்ம ஒன்றிணைஞ்சு நம்ம கட்சிக்கு பாமகவுக்கு கண்டிப்பாக களத்தில் இறங்கி வேலை பார்ப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ராமதாஸ் தரப்பில் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக தாவேகா சைடு வந்து போகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி நடந்துகிட்டு இருக்குது. அன்புமணியும் வந்து பார்த்திங்கன்னா அதிமுகவோட பேச்சுவார்த்தை நடத்துகிறாரு, பாஜகவோட பேச்சுவார்த்தை நடத்துகிறாரு. அவரை பொறுத்த வரைக்கும் வந்து ராஜ்யசபா சீட்டு தேமுதிக இவங்க 2 பேருமே பார்த்திங்கன்னா ராஜ்யசபா சீட்டில் ஒரே குறியாக இருக்கிறாங்க. அவ்வளோதான். இவங்களுக்கு ராஜ்யசபா சீட்டு தமிழ்நாட்டில்
இத்தனை தொகுதி, அதில் வந்து பேரம் பேசுவாங்க, பெட்டி வாங்குவாங்க, கணக்கை முடிச்சிருவாங்க. பாமக, தேமுதிகவோட வேலை இதுதான் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்தில் இருக்கிறாங்க. அதை தாண்டி பார்த்தீங்கன்னா, திமுக கூட்டணியை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் என்ன முடிவு எடுக்க போகுது, காங்கிரஸ் போனால் போயிட்டு போகுது, கூட்டணியை விட்டு வெளியே போயிருந்தாலும் பரவாயில்ல, நம்ம தேமுதிகவை கொண்டு வந்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் முதலமைச்சரும் இருக்கார் அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க. இப்போ ஆலோசனை கூட்டம் நடந்தது, மிகப்பெரிய தோல்வி பீகாரில். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா, ராகுல் காந்தி மிகப்பெரிய அப்செட்டு. என்ன பண்ண முடியும், அப்செட்டோட தொடர்ந்து இருக்க முடியுமா? எஸ்ஏஆர் மூலமாக ஒரு 12 மாநிலத்தில் இருக்கிற காங்கிரஸ் தலைவர்கள் எல்லாத்தையுமே வர சொல்லி பேச்சுவார்த்தைலாம் நடத்தி முடிச்சிருக்காங்க. முடித்ததில் பார்த்தீங்கன்னா, செல்வ பெருந்தகை வந்து தனிப்பட்ட முறையில் திமுக கூட்டணியில் நம்ம தொடரலாம், திமுக கூட்டணியில் தொடர்ந்தாலும் அவங்க நமக்கு கொடுக்குற சீட்டுகளில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மி பண்ணிக்கிட்டே வராங்க, அது வந்து நல்லா இருக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. 2019 திமுக வந்து காங்கிரஸுக்கு 9 சீட்டு கொடுத்துச்சு, 8 சீட்டு ஜெயித்தோம். 2021 25 சீட்டு கொடுத்தாங்க, 18 தொகுதிகளில் வந்து ஜெயித்தோம். கண்டிப்பாக 2026 சட்டமன்ற தேர்தலில் நமக்கு ஒரு 25 தொகுதிகளாவது தரணும், ஆனால் 25 சீட்டு தருவாங்களா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி செல்வ பெருந்தகை சொல்லியிருக்காரு. நம்ம வந்து விஜயோட கூட மூவ் பண்ணி பார்க்கலாம், கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தை நடத்தி பார்க்கலாம், அவங்க அதிக தொகுதிகளை தருவாங்க அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்கிறாரு. ஆனால் வந்து இங்கே வந்து வெற்றி பெற முடியும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இருக்கும்போது, அங்கே வெற்றி பெறுமா பாட்டோமா அப்படிங்கிற ஒரு தயக்கத்தோடு அங்கே கூட்டணி வைக்கிறத விட திமுகவோட கூட்டணியில் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி இவர் சொல்லியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பார்க்கலாம் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஜிகே வாசன் எடப்பாடி பழனிசாமிகிட்ட பேசினது இதுதான். அதே போல் வந்து ராமதாஸ் வந்து விஜயோட கூட்டணி வைக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவு எடுத்துருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இது அன்புமணிக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இதுதான் இன்றைக்கி அரசியல் வட்டாரங்களில் பரபரப்பாக பேசப்படுற ஒரு நிகழ்ச்சியாக பார்க்கப்படுது. நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.